கேடகம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த காணொலி தாவேகா தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உற்சாகமான காணொலியாக இருக்கும். ஒரு இனிப்பான காணொலியாகவும் அமையப்போகிறது. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நாங்கள் வெளியிடக்கூடிய அந்த தகவல்களுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது புரிய வரும். குறிப்பாக நம்ம சேனலில் தாவேகா கட்சியை சார்ந்து பல தகவல்கள் வெளியிட்டிருக்கோம். அனைத்து தகவல்களும் உண்மையாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு சான்றாக நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பலர் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் செய்யும் போது ஆல் பட்டனை கிளிக் செய்ய மாட்டேங்க. ஆல் பட்டனை கிளிக் செய்தால் மட்டும் அடுத்தடுத்து நாங்கள் பதிவிடக்கூடிய காணொலிக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறோம். புதிதாக பலர் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தரும்போது அது பெரிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் எங்களுக்கு கொடுக்கும். நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதில் நேரடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறோம். அட்வர்டைஸ்மெண்ட்னாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைவதற்கு உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அனுப்புனா எங்களோட இணைந்து பயணிக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது விஜய் அவர்களை பொறுத்தவரையில் அந்த தாவேகா முதல் மாநில மாநாடு நடத்தினார். அந்த மாநில முதல் மாநாடு கொள்கை மாநாடாக அமைந்தது. அது பெரிய அளவில் அரசியலை ஏற்படுத்தியது. விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவர்கள், அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் அரசியலை தமிழகத்தை பொறுத்தவரையில் வெளிப்படுத்தியிருந்தார் விஜய் அவர்கள் என்று பார்க்கலாம். அடுத்ததாக விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது, கட்சி துவங்கி ஒரு 2 ஆண்டுகளுக்கு வரப்போகிறது, எப்படி இருக்க போகிறது என்று மக்கள் எதிர்பார்த்த நிலையில் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் துல்லியமான அரசியலாகவும் மக்களுக்கான அரசியலாகவும் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த லாக்அப் டெத் மரணம், அந்த அஜித்குமார் காவலாளி மரணம் வரைக்கும் விஜய் அவர்கள் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டம் பெரிய அளவில் அரசியலாக பேசப்பட்டது. அதற்கு முன்பு இந்த பரந்தூர் புதிய விமான நிலையத்திற்கு எதிராக அந்த மக்களிடையே பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்ததும், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அந்த பாலியல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு ஆதரவாக விஜய் அவர்களுடைய அந்த தாவேகா கட்சி தொண்டர்கள் போராடித்து நிறைய சொல்லலாம். நிறைய அரசியல் பரபரப்புகள் கட்சி ஆரம்பத்திலிருந்து விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பரபரப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நம்ம விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது, யாருடன் விஜய் அவர்கள் கூட்டணி அமைக்க போகிறார், கூட்டணி அமைத்து யாருடன் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை களமாட போகிறார் என்றெல்லாம் பல்வேறு எதிர்பார்ப்புகள் மக்களுக்கும் இருக்குது, பெரிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இருக்குது. அந்த வகையில் விஜய் அவர்களுடைய அந்த அடுத்த அரசியல் நகர்வுகள் பெரிய துல்லியமாக ஒரு பெரிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு என்பதை இங்கே கவனிக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சிகள் விஜய் அவர்களோட கூட்டணி அமைப்பதற்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி விஜய் அவர்களோட அந்த தாவேகாவுடைய தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதனுடைய உண்மைத்தன்மைகள் என்ன என்பது இந்த 2வது மாநில மாநாடு நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மாநில மாநாட்டில் விஜய் அவர்களை நேரடியாக அந்த கூட்டணி கட்சிகளை யாரெல்லாம் இணைய போகிறார்கள் என்று அறிவிக்க இருக்கிறார். இந்த கூட்டணி கட்சிகளுடைய அறிவிப்பு தமிழகத்தை பொறுத்தவரையில் தாவேகா கட்சியுடைய நிலைப்பாடும் தாவேகா கட்சியுடைய அடுத்த கட்ட அந்த அரசியல் நகர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமையும். பெரிய பரபரப்புகளையும் மிகப்பெரிய கட்சிகளுக்கு பெரிய பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாநில மாநாடு நடத்தப்பட இருக்கிறது என்பதை இந்த இடத்துல தெளிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் தேமுதிக கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்கள் அந்த மாநாட்டில் இடம்பெற போகிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாக இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த மாநில மாநாட்டை நடத்துவதற்கு விஜய் அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார். தேமுதிகவுடைய கூட்டணியும் அந்த இடத்துல உறுதி செய்யப்படுவதற்கும் அதிகமான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறத ஒரு புறத்தில் கவனிக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி தாவேகாவுடன் இணைவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. அதிமுகவிலிருந்து அதிருப்தியின் காரணமாக வெளியேறிய ஓபிஎஸ் போன்ற முக்கிய தலைவர்கள் தனித்து இப்பொழுது ஒரு கட்சியை ஆரம்பிக்க இருப்பதாகவும், அந்த கட்சியை அவர் கட்டமைத்து அந்த மாநில மாநாட்டை அவர் நடத்தி முடித்த பிறகு விஜய் அவர்களுடன் இணைந்து பயணிக்க போவதாகவும், அதற்கு முன்பாக விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த மாநில மாநாட்டில் அவர் ஒரு சிறப்புரை ஆற்ற இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட கூட்டணி அமைந்துவிட்டால் தமிழகத்தில் தாவேகாவை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்பதுதான் இந்த இடத்துல குறித்து கவனித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது.
ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு ஒரு தனித்த வாக்கு வங்கி இருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு வட மாவட்டங்களில் ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் பரவலாக வாக்கு வங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வாக்கு வங்கிகள் விஜய் அவர்களுக்கு இந்த தாவேகா கட்சியுடைய தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பயணிக்கும் போது தாவேகா கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பலத்தை சேர்க்கக்கூடிய வகையில் அமையும். காங்கிரஸை பொறுத்தவரையில் கேரளாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பங்கை வகிக்கக்கூடிய ஒருவர்களாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொடுக்கிறவர்களாக கேரளாவை பொறுத்தவரையில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் ஆதரவு தமிழகத்திலும் கேரளாவிலும் காங்கிரஸுக்கு கிடைக்கும் என்பதுதான் காங்கிரஸுடைய பெரிய ஒரு அரசியல் யுக்தியாக இருக்குது. இதை விஜய் அவர்களுக்கு பெரிய சாதகமான ஒரு சூழ்நிலையாகும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்குவதற்கு ஒரு பெரிய காரணமாகவும் அமைகிறது என்பதை இந்த இடத்துல கவனிக்கலாம். தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த மாநில மாநாட்டை மிகப்பெரிய ஒரு தொண்டர்கள் படையோட நடத்த திட்டமிட்டிருக்காங்க. 40 லட்சம் தொண்டர்களுக்கு மேலாக அந்த மாநாட்டில் கோவையே இருக்கிறார்கள் என்பது தான் இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. குறிப்பாக இந்த மாநாட்டுக்கான பாதுகாப்பு வசதிகள் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கும்போது 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடமாக மதுரையில் தேர்வு செஞ்சுருக்காங்க. மாநாட்டு திடலில் அந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கு தகுந்த இடமாக பார்த்துருக்காங்க. இந்த கூட்ட நெரிசல்கள் வாகனங்கள் செல்லக்கூடியதற்கு வசதி இல்லாமல் அப்படிலாம் இல்லாமல் ஒரு 500 ஏக்கர் பரப்பளவில் எந்தெந்த வாகனம் 2 வீலர் நிறுத்துவதற்கான தனி இடம், கார்கள் நிறுத்துவதற்கு தனி இடங்கள், வரக்கூடிய பஸ்ஸு வேன் இதை நிறுத்துவதற்கு தனி இடமாக செக்டராக பிரித்து அந்த வாகனங்களை நிறுத்துவதற்கும் தகுந்த இடமாக அந்த மாநாட்டு திடலை தேர்வு செய்திருக்காங்க. இது ஒரு பெரிய அளவில் 40 லட்சம் பேர் குவிந்தாலும் இந்த மாநாட்டு திடல் தாங்கக்கூடிய வகையில் தான் அமைந்து இருக்கிறது என்பது இப்போது தகவலாக இருக்குது. குறிப்பாக நிச்சயமாக இந்த மாநாடு ஒரு பெரிய அளவில் அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தக்கூடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக விஜய் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பீச் கொடுக்க போகிறாரா இந்த மாநில மாநாட்டில். அது ஒரு பெரிய அரசியல் பரபரப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்பது இந்த இடத்துல குறித்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்க போகிறார் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்த மாநாட்டில் பங்கேற்றாருன்னா இது மிகப்பெரிய அளவில் தேசிய செய்தியாக மாறுவது மட்டுமல்லாமல் தாவேகாவுடைய அந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் போய் சேரும் என்பது தான் இங்கே குறித்து கொள்ளணும். ஒவ்வொரு தலைவர்களும் அந்த மாநாட்டில் வரக்கூடிய ஓபிஎஸ் எல்லாம் பங்கேற்க போகிறார் என்றெல்லாம் தகவல் வெளியாக இருக்குது. ஒருவேளை இவர்களெல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாநாடு பெரிய அளவில் ஒரு பரபரப்புகளும் தமிழக அரசியலை பெரிய சக்தியாக தாவேகா உருவாக்கிவிடும் என்பதுதான் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் கவனிக்கக்கூடிய முக்கிய செய்தியாக இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.